எம்கேவோட மெயினான ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ட கொண்டு வரது தான். அதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எம்கேவோட கோகோனட் டீஹஸ்கிங் மிஷின். இப்ப நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 700ல இருந்து 800 காய் உரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளக்கூடிய மிஷினுங்க. இது பாத்தீங்கன்னா, 10 பேர் வச்சு நீங்க செய்யக்கூடிய வேலைய ஒரே மிஷின், ஒரே ஆள வச்சு நீங்க செஞ்சுக்க முடியும். இதுல ஆகக்கூடிய செலவும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 பைசால இருந்து 20 பைசா தான் ஒரு காய்க்கு உங்களுக்கு செலவாகும். எம்கேவோட மெயினான ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ட கொண்டு வரது தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தென்னை விவசாயிகளுக்கு அந்த கழிவுகள உரம் பண்றதுக்கு நாங்க மிஷின் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுலயும் நெறைய விவசாயிகள் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, அதை உரிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஏதாவது மிஷின்ஸ் வேணும்னு அவங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மிஷின நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கடந்த 3, 4 வருஷமாவே சக்சஸ்ஃபுல்லா குடுத்து வந்துட்டு இருக்கோம். தென்னை விவசாயிகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தேங்காய் உரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் ஆகக்கூடிய கூலி வந்து ஒரு காய்க்கு உங்களுக்கு ரூ. 1 1 1/4 வரைக்கும் செலவாகுது. இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவ்வளோ காசு குடுத்தாலும் அந்த டைமிங்குள்ள ஆட்கள் வந்து உரிக்கிறது இல்ல. 10 பேர் கூப்பிட்டா 4, 5 பேரும் கூட வரதில்ல. காய்கள் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள், 50 நாள் ஆன காய்கள் வச்சிருக்கும் போது ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம எம்கே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எம்கேவோட கோகோனட் டிஎஸ்டி மிஷின். இப்ப நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 700ல இருந்து 800 காய் உரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளக்கூடிய மிஷினுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 காய் உரிக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு வைக்கிறாங்கங்கிறத பொறுத்து. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விளையாட்டு போல இந்த மிஷினை இயக்கலாம். எதுவுமே தெரியாத ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை இயக்க முடியும். நீங்க காய்களை ஜஸ்ட் எடுத்து நம்ம மிஷினுக்குள்ள ஃபீட் பண்ணா மட்டும் போதும். ஒரு ரப்பர் மெக்கானிசம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரப்பர் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க காய்களை வச்சா மட்டும் போதும். உங்களுக்கு காய்களை உரிச்சு மிஷினோட பின்னாடி பக்கம் உங்களுக்கு தள்ளிடும். உரி மட்டைகளை உங்களுக்கு தனியா கிரஷ் பண்ணி முன்னாடி கொடுத்துரும். இது இன்னொரு பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த உரிக்கக்கூடிய அந்த தேங்காய் மட்டைகளை வந்து இமீடியட்டா காயர் ஃபேக்டரிக்கு நீங்க கொடுத்துக்கலாம். கிரஷ் பண்ணி நீட்டா உங்களுக்கு கொடுக்கறதுனால அது இமீடியட்டா உங்களுக்கு காயர் ஃபேக்டரியில எடுத்துக்குவாங்க. இப்ப இந்த மிஷின்ல வச்சு நீங்க தேங்காய் உரிக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பாத்தீங்கன்னா, 10 பேர் வச்சு நீங்க செய்யக்கூடிய வேலையை ஒரே மிஷின், ஒரே ஆள் வச்சு நீங்க செஞ்சுக்க முடியும். இதுல ஆகக்கூடிய செலவும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 பைசால இருந்து 20 பைசா தான் ஒரு காய்க்கு உங்களுக்கு செலவாகும். நீங்க எலக்ட்ரிக்கல் செலவு, லேபர் செலவு, மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கணக்கு பண்ணீங்கனாலும், அந்த 15 பைசால இருந்து 20 பைசா வரைக்கும் தான் உங்களுக்கு செலவாகும். கிட்டத்தட்ட 75% நீங்க ஒரு காய்க்கு நீங்க சேவ் பண்ண முடியும். சரி சார், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வியாபாரத்துக்கு கொடுத்துட்டோம். பட் வந்து அந்த கொப்பரைக்கு கொடுக்கும்போது குடுமி இல்லாம இருந்தா தான் உடச்சு வானம் பார்த்து போட முடியும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த மிஷின்லயே உங்களுக்கு வந்து 2 இன் 1 நாங்க கொடுக்குறோம். காய் உரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மிஷினுக்கு கீழே போய் குடுமி பிச்சு காய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை காயா தந்துரும். அப்ப இம்மீடியட்டா நீங்க உடைச்சு நீங்க சோலார்லயோ இல்ல வெயில்லயோ வச்சு கொப்பரையா எடுத்துக்க முடியும். அப்போ உங்களுக்கு சிங்கிள் அட்டாச்மெண்ட்டும் தரும், 2 இன் 1 தரும். இது இல்லாம எம்கே வந்து இன்னொரு டெவலப்மெண்ட்டும் பண்ணோம் சார். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கமர்ஷியலா இல்லாம ஒரு வீட்டு யூஸ்க்காக காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு 1,00,000 கீழ இருக்கிற மாதிரி பண்றதுக்கு டேபிள் டாப் டிஎஸ்கரும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து 2 ஹெச்பில இயங்கக்கூடிய மிஷின். ஒரு 400 காய், 450 காய் நீங்க 1 ஹவருக்கு நீங்க உரிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய், அதாவது தென்னை விவசாயிகளுக்கு ஆகக்கூடிய லேபர் காஸ்ட்டையும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்காக நம்ம மிஷின் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். சரி சார், மிஷினுக்கு நாங்க மாறிட்டோம், ஆட்கள் வந்து எங்களுக்கு கம்மியா இருந்தாலே போதுமானது. பட் உடைக்கிறதுக்கு நாங்க எங்க ஆட்களுக்கு போறது, உடைக்கிறதுக்கு திருப்பி நம்ம ஆள் கூப்பிடணுமா அப்படின்னா அதுக்கு நீங்க கவலையே வேண்டாம். அதுக்கும் நம்ம எம்கே மிஷின் தயாரிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.